ஹாய் கைஸ், எனக்கு வந்துட்டு 1/4 கிலோ ப்ரௌனியும் 1/4 கிலோ ராகி குக்கீஸும் ஆர்டர் இருந்தது. என்னோட வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் என்னோட கிளாஸ்மேட்டு. தேர்ட் டைம் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நான் எல்லா இடத்துக்குமே நான் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். இந்த டைம் அப்படி தான் கொண்டு போனேன். அப்போ வந்து பஸ் வந்துட்டு எங்களுக்கு போன பஸ்ஸை திரும்பிலாம் கொடுத்துட்டு அப்படின்றக்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃப்ரெண்டுகிட்ட வந்து எனக்கு ஒரு 10 எக்கும் 1 கிலோ மாவு மட்டும் எனக்கு வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஓகே, கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்டே வாங்கிட்டு அப்படியே நான் கொடுத்துட்டு திரும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு நாகாவில் தான் மைதா யூஸ் பண்ணுவேன், நான் மற்ற இது யூஸ் பண்ண மாட்டேன். கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பஸ் கிடைக்கல. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குவோம் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு அச்சு முறுக்கு, அப்புறம் வந்துட்டு பொரி உருண்டை அப்படி வாங்கினேன். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இது நான் காமிக்கிறேன் இல்லையா, அது பேர் எனக்கு என்னென்னு தெரில, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு பசிக்கிற மாதிரி ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா அந்த கிளைமேட்டில் வந்துட்டு கோல்டு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கரகரான்னு இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இழுத்து வைக்கக்கூடாதுன்றதுக்காக சூட மிட்டாய் இருக்கு இல்லையா, அது வாங்கி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சூட மிட்டாய் ஒரு பாக்கெட் வாங்கினேன். யாருக்கு நான் சூட மிட்டாய் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சூட மிட்டாய் வாங்கிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு கடைசியில் பஸ் வந்து 2 மணிக்கு கிடச்சது எனக்கு. அதுக்கப்புறம் சேஃபாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என் பிள்ளைங்கிட்ட ஸ்நாக்ஸை கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ.